அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. அந்த குழந்தைய அழைச்சுக்கிட்டு அம்மா ஒரு பெரிய கடைக்கு போறாங்க. அப்ப பெரிய கடைக்கு போகும்போது அங்க உள்ள ஒரு பொருளை கேட்டு அந்த குழந்தை அடம் பிடிச்சு அழுகுது. அப்ப அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து ஏற்கனவே அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஒரு பெரிய பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை இன்னொரு பொருளை கேட்டு அடம் பிடிக்கும் போது அவங்க அம்மா நினைக்கிறாங்க, சரி இப்ப நம்ம புள்ள அடம் பிடிச்சு அழுகுது, ஆனா நம்ம காசு சேர்த்து வாங்கி கொடுக்க போறோம் இல்லையா, அந்த பொருளை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம புள்ள ரொம்ப சந்தோஷப்படும். இந்த பொருளை வாங்கி கொடுக்கறத விட அந்த பொருளை கொடுத்தா நம்ம பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பிள்ளைய புரிஞ்சு வச்சுக்கிட்டு, இல்லம்மா இந்த பொருள் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு புரியல. சின்ன குழந்தை தானே, புரியாம அடம் பிடிச்சி என்ன செய்யுது, அழுகுது. அழுதுகிட்டே என்ன செய்யுது, வீட்டுக்கும் வந்துருது. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்ட கேட்டு அடம் பிடிக்குது. அம்மா என்ன செய்யறாங்க, நீ பொறுமையா இரு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன், எனக்கு அந்த பொருள் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அந்த பிள்ளைக்கு புரியல. புரியாம அழுதுட்டு என்ன செஞ்சிருது, அப்படியே தூங்கிடுது. ஒரு 2 நாள் கழிச்சு என்ன செய்யுது, அவங்க அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, காசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொருள் காசு சேர்ந்த உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த பெரிய பொருளை. அப்ப அந்த பெரிய பொருளை பார்த்த உடனேயே அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மான்னு அதுக்கு தெரிஞ்ச நன்றியை அது அவங்க அம்மாவுக்கு சொல்லுது. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, நான் கடையில சொன்னேன் இல்லையா, கடையில நீ கேட்டு ஆரம்பிச்ச இல்லையா, அந்த பொருள் உனக்கு பிடிச்சிருக்கா, இல்ல அம்மா இப்ப காசு சேர்த்து உனக்கு வாங்கி கொடுத்துருக்கனே, இந்த பொருள் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, இல்லம்மா இப்ப வாங்கி கொடுத்த பொருள் தாம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு, கடையில வாங்கி கொடுத்த பொருளை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த பிள்ளை. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு பொருளையோ இல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லியோ நம்ம வந்து அடம் பிடிச்சு அழுவோம். நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், எனக்கு இந்த விஷயம் தான் வேணும், இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் மேல உள்ள இறைவன் என்ன நினைப்பா, என்னுடைய அடியான் இந்த விஷயத்துக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்கானே, ஆனா அவனுக்கு நான் நான் நாடி வச்சிருக்கேனே, அந்த சிறப்பானதை கொடுக்கும் போது என்னுடைய அடியான் ரொம்ப சந்தோஷப்படுவானே, அதுக்காக என்னுடைய அடியான் பொறுமையா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் நமக்கு அந்த சிறப்பானதை கொடுக்கும்போது நம்ம நாடுன அந்த விஷயத்தை விட அல்லாஹ் கொடுக்குற அந்த விஷயம் ரொம்ப 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 மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க போகுது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையோட காத்திருக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா சண்டை போட்டு என்னுடைய வாழ்க்கையே இப்படித்தான், இப்படித்தான், எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி விரக்தியா பேசிடாம, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய காரியங்கள் அனைத்திற்கும் இறைவன் போதுமானவன் அப்படிங்கிற பொறுமையோட என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட போய் துவா செஞ்சு தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நம்ம உதவி தேடணும் அப்படின்னா இறைவன் நமக்கு கொடுக்க போற மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க தகுதியானவங்களா நம்ம இருப்போம். நிச்சயமா பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். அதனால பொறுமையோட இறைவன் விஷயத்துல நம்ம பொறுமையோட காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.